ஆவின் பால் கொள்முதல் வந்து குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டது. இதனால் வந்து வாடிக்கையெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை? நானும் பார்த்தேன் அந்த செய்தி. ஆவின் பால் உற்பத்தியே குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் கோடை காலம், இங்கே தண்ணி இல்லாத வறட்சி, அதனால ஒரு பாதிப்பு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பட் ஆவின் நிறுவனம் அப்படி இல்லை. நிச்சயமாக எப்பொழுதும் வழங்குவது போல் பயனாளிகளுக்கு நாங்கள் ஆவின் பாலை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டு பக்கம் ரெண்டு கருத்து வந்திருக்கு. நிச்சயமாக ஆவின் பால் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பால் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதை அரசு கவனத்தில் கொண்டு தடை இல்லாமல் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். மேடம், திமுக கூட்டணி வந்து வைக்க எழுதிருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதை பற்றி எனக்கு எந்த கருத்து இல்லைங்க. அது அவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்கிட்ட நீங்க கேட்கிற கேள்வி என் தொகுதியை பற்றி, மக்கள் பிரச்சனையை, தமிழ்நாட்டில் மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இது போன்று நீங்க கேட்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். மற்ற ஒருத்தருடைய கட்சியை பற்றியோ ஒரு தனிநபர் விமர்சனமோ நான் எப்பயுமே பதில் தர்றது கிடையாது. அதனால மக்களோட என்ன தேவையோ அதை பத்தி நம்ம பேசணும். அதுவே நிறைய இருக்கு. கருகலைப்புங்கிறது வந்து அதிகமா இருக்கு. வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் கருகலைப்புங்கிறது அதிகமா இருந்துச்சு. கருகலைப்பு அதிகமா இந்த பகுதி தான் அடிக்கும். 2 பேர் இறந்துருக்கு. இல்ல, அது நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். நான் இன்னைக்கு நேரத்தில் 2006 விருதாச்சலம் தொகுதியை நான் பார்த்துட்டு இருக்கேன். மக்களுக்கும் விழிப்புணர்வு வர வேண்டும். அரசும் இணைந்து செஞ்சாதான் இங்க எல்லா ஒரு பணியுமே கரெக்டா இருக்கும். இப்ப கூட என்கிட்ட மனு கொடுக்கறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ரோட்டெல்லாம் குப்பை கொட்டுறாங்க. இப்ப கூட இந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி வந்து ஒரு சமுதாயம் கூட இருக்கு, காம்பவுண்ட்ல சாணி ஈனி எல்லாம் கொட்டுறாங்க. ஒரு சுகாதாரம் இல்லை. கொட்டுறது யாரு? மக்கள். அதை வந்து நான் என்ன சொல்றேன், இது வந்து எப்படி தண்டவாளத்துக்கு 2 இருக்கோ, தண்டவாளம் ஒரு ரயில்வே ட்ராக் கரெக்டா இருந்தா தான் ட்ரெயின் போகும். அந்த மாதிரி 2 தண்டவாளம் மாதிரி ஒரு பக்கம் அரசு, ஒரு பக்கம் மக்கள் இணைந்து வேலை செஞ்சாதான் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே நம்ம தீர்வு கொண்டு வர முடியும். ஒரு பக்கம் கருத்தொலைப்பு நடந்துகிட்டே இருக்கு, நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. அதுவும் பார்த்தா இங்க பாப்புலேஷன் எப்பயுமே அதிகம். நான் விருதாச்சலத்தில் பார்த்துருக்கேன். 3 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தை ஈஸியா எல்லாரும் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். நமக்கு எத்தனை குழந்தை வேணும், நம்மளுடைய வசதிக்கு எவ்வளவு பேர் நம்ம இருந்தால் அவங்கள நல்லபடியா வளர்க்க முடியும் என்பதை ஒரு பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளும், இப்போ டாக்டர்ஸ்லாம் இங்கே எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டு தான் வரேன், நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி குழந்தை சேவந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். எல்லாமே இன்னைக்கு பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 லேடிஸ்க்கு என்னால் முடிஞ்ச உதவிகளையும் அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்துங்க 2 பக்கமும் இது சரி செய்யணும். நாட் ஓன்லி கவர்மெண்ட், மக்களும் அது வந்து விழிப்புணர்வோடு அதை யோசிக்கணும். தமிழக முதல்வர் வந்து 3 நாள் வந்து இப்போ மாநாடு நடத்துற IAS IPS மாநாடு நடத்துறாங்க. அதுல வந்து பெண்கள் பாதுகாப்பு, குற்றத்தடுப்புலாம் நடக்குது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் நிறைய வந்து குட்கா பொருள் கடத்தல், இப்போ பல்லாடத்துல ஒரு 150 கிலோ வந்து குட்கா கடத்தல் இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா வந்து பாலியல் சர்ச்சை, இந்த மாதிரி வந்து போதைப் பொருள்லாம் ஃபுல்லா அவங்க தான். அதை பற்றி உங்களுக்கு இல்லை, நேற்று IAS and IPS வந்து அழைச்சு முதல் முறையாக ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு முதலமைச்சர். அதுல நிறைய விஷயம் அவங்க பேசியிருக்காங்க. அதுல முதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யணும். அதுக்கு அடுத்தது போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வரணும் என்பதை பற்றிலாம் அவர் பேசியிருக்காரு. இது யார்கிட்ட பேசியிருக்காரு? ஒரு IAS IPS அவங்க வந்து சட்டம் ஒழுங்கையும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க கிட்ட பேசியிருக்காரு. ஒரு முதல்வராக அவருடைய கருத்து வரவேற்கத்தக்கது. இதை தான் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இதை மீறி உண்மையிலேயே அப்படியே இங்க வந்து போதையே இல்லையா, இந்த சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா இது $1 million கொஸ்டின். அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப சொன்னதுதான், அரசும் சரியாக வேலை செய்யணும், அதற்கு மக்களும் இணைந்து இருந்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு. இப்ப தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதும் தமிழ்நாட்டில் டெய்லி நடந்தது. இதுக்கெல்லாம் கட்டாயம் முதல்வர் வந்து இருபுகரம் கொண்டு அடக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம். நேற்று மீட்டிங் போட்டிருக்காரு, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். இங்க வந்து நின்று இருக்கேன்.
அவ்வளோ மனுக்கள் அதை பத்தி தான் வந்திருக்கு. ஒரு புதிய பேருந்து நிலையம் அதுதான் மக்கள் பயன்பாட்டிற்கு இல்ல அதை பத்தி தான் நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி ஒண்ணு கட்டி இருக்காங்க, கொஞ்சம் அவுட்டர்ல போட்டதுனால யாரும் அதை பயன்படுத்துறது. இப்போ எக்ஸாக்டா அந்த கார்னர்ல வந்து இங்க பஸ் ஸ்டாண்டும் சரிங்க, அந்த பஸ் ஸ்டாப்பும் சரிங்க, இங்க வந்து ரொம்ப ரொம்ப நெசசரியா இருக்கு. டாய்லெட் வசதி சுத்தமா இல்லைன்னு எல்லா பெண்கள் வந்து முறையிடுறாங்க. சோ இது எல்லாமே நம்ம சரி செய்யணும். ஏன்னா வேட்போடு ஒரு கூட்டோட்ல பேருந்து அந்த பஸ் ஸ்டாப்பும் கழிவறை, நீங்க சொன்ன மாதிரி பஸ் பேருந்து நிலையமும் கட்டாயம் கொண்டு வரணும். தடைகள் மெயின்டெனன்ஸ் இல்ல. இப்போ ஒரு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துறாங்க, மெயின்டைன் பண்றது யாரு? இப்போ கழிப்படை வசதி இல்லன்றாங்க. நானும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். கழிப்படை வசதி கட்டி கொடுத்தா அதை யார் மெயின்டைன் பண்ணணும்? மக்கள். பட் யாரும் மெயின்டைன் பண்றதா தெரியலையே. புரியுதுங்களா? கட்டி கொடுக்குறோம், அவங்க மெயின்டைனே பண்ணலன்னா என்ன பண்றது? இல்ல நான் சொல்றேன், இருக்கிற இடத்துல நான் சொல்றேன், எங்க இல்லையோ கண்டிப்பாக கொண்டு வருவோம். ஆல்ரெடி இருக்கிறத மக்களே அவங்களும் உணர்ந்து நமக்கு தான் இது பண்ணியிருக்காங்கன்னு அவங்களும் மெயின்டைன் பண்ணணும். இப்ப ஆர்ஓ சிஸ்டம்ங்க, கேப்டன் இருந்த காலத்துல இருந்து எவ்வளவோ டேங்க் ஆர்ஓ சிஸ்டம் நம்மளே சொந்த செலவுல பண்ணோம். இப்ப அதோட நிலை என்னன்னா எதுவுமே வேலை பார்க்கல. காரணம் என்ன? அதுல ஏதோ சின்ன ரிப்பேர் வந்தா கூட அப்படியே கடப்புல போட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மக்களும் எடுத்து செஞ்சாதான் அவங்களுக்காக தான் அது பண்றோம். அதனால நிச்சயம் இது வந்து சரி செய்யப்படும்.